வணக்க மக்களே, சட்டமன்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? செந்தில் பாலாஜி எஸ்பி வேலுமணியின் திடீர் சந்திப்பு என்ன? எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் 30 நிமிட பேச்சு என்ன? மாறும் அரசியல் களமா? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? அதாவது புதிதாக ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மை என்பது 100 இடங்களை வென்று தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்நிலையில்தான் அதாவது சட்டமன்றத்தில் கூட இரு அணிலாக பிரிந்து வந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உட்கட்சி விவகாரம் பிளவுட்டு இருப்பது என்பது அனைவரும் பார்க்கக்கூடிய செய்தியாகத்தான் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா? அதாவது எடப்பாடி தலைமையில் 17 எம்எல்ஏக்களும் CV சண்முகம் தலைமையில் 30 எம்எல்ஏக்களும் வருவதாக சட்டமன்றத்தில் உள்ளே நுழைந்தபோது அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? இந்த வகையில்தான் அதாவது எதிரும் புதிருமாக இருந்து வந்த திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் இன்று சட்டப்பேரவை வளாகத்திலே சந்தித்து நீண்ட நேரம் தனது ஆலோசனை நடத்தியிருப்பது என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது அந்த வகையில் பார்க்க போனால் நடந்து முடிந்த இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, தாவைக்கா, நாம் தமிழர் கட்சி என தமிழகத்தில் 4 முறை புட்டியெழக்கூடிய சூழல் உருவாகியிருந்தது. அதாவது வாக்கு எண்ணிக்கையில் தாவைக்கா முதலிடத்திற்கும் திமுக 2வது இடத்திற்கும் சென்றது. அதிமுக 3வது இடத்திற்கு சென்றதாம். நாம் தமிழர் கட்சியோ 4வது இடத்திற்கு சென்று அக்கட்சி எந்த ஒரு தொகுதியிலுமே வெற்றி பெறவில்லை என்ற சூழ்நிலை தான் இந்த சட்டமன்ற தேர்தல் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவின் பொதுச்செயலாளராக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின் அந்த கட்சியை தொடர்ந்து தோல்விகள் மட்டுமே சந்தித்து வருகிறது. அதுவும் இந்த முறை எதிர்க்கட்சியாக கூட அதில் அமர முடியாத நிலைதான். இதனால் எடப்பாடி பழனிசாமி தலைமை மீது கட்சிக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி நிலவிக் கொண்டிருக்கிறதா? அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச்செயலாளர் இருக்கும் வரை கண்டிப்பாக அதிமுக எந்த ஒரு தேர்தலுமே கண்டிப்பாக வெற்றி பெறாத சூழ்நிலை தான் அக்கட்சியில் உள்ள தொண்டர்களெல்லாம் குமரிக்கொண்டிருக்கிறார்களாம். அந்த வகையில்தான் முன்னாள் அமைச்சர் ஆன SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் ஆகியோரெல்லாம் தனியாக செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். SP வேலுமணி அல்லது CV சண்முகம் தலைமையில் கண்டிப்பாக 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தாவைக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆலோசித்து வருவதாம் கூறப்படுகிறதாம். இந்நிலையில்தான் மேலும் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக SP வேலுமணியை தேர்ந்தெடுப்பு என முடிவு செய்யப்பட்டிருக்கும் தகவல் தான் வெளியாகி இருக்கிறது. முதலில் சட்டமன்றத்தில் பழனிசாமியின் பதவியை பறித்துவிட்டு அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு முக்கிய பதவிக்கு அவர்கள் வருவதற்கு முடிவு செய்திருப்பதாகவும் பேசப்படுகிறதாம். இந்நிலையில்தான் அதிமுகவை பிளவை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இன்று சட்டசபையில் கூட அதாவது எடப்பாடி பழனிசாமி உறுதிமொழி எடுத்தபோது கூட சிலர் மட்டுமே மேஜையை தட்டி நிலையில் SP வேலுமணி உறுதிமொழி எடுத்தபோது பலரும் மேஜையை தட்டி உற்சாக வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அவர் பொதுச்செயலாளர் பதவியை விலகிக் கொள்வாரா என்ற நிலையில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு அதிமுகவின் பிளவு என்பது நாளுக்கு நாள் தீவிரமான நிலையில்தான் தமிழக மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.